அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் B.YUVINYA. நான் 2ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். நான் இன்று இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பற்றி பேச வந்துள்ளேன். சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக 1882ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டாபுரத்தில் பிறந்தார். பெற்றோர் வைத்த பெயர் சுப்பிரமணியன். இவர் இளம் வயதிலே தமிழில் புலமை பெற்று திகழ்ந்தார். தன்னுடைய 11 வயதிலே கவிபாடும் ஆற்றலை வெளிப்படுத்தினார். இவருடைய புலமையை பாராட்டிய எட்டயபுரம் மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். அன்று முதல் சுப்பிரமணிய பாரதியார் என்று அழைக்கப்பட்டார். விடுதலை போராட்டத்தில் பாரதியின் பங்கு. சுதந்திர போரில் பாரதியின் பாடல்கள் உணர்ச்சி வெள்ளமாய், காட்டு தீயாய், சுதந்திர கடலாய் தமிழ்நாட்டை வீர் கொள்ள செய்தது. பாரதியார் இந்திய பத்திரிகை மூலம் மக்களிடையே விடுதலை உண்மை தூண்டும் வகையில் பல எழுச்சியூட்டும் கட்டுரைகளை எழுதினார். பாரதியின் எழுச்சிக்கு தமிழ்நாட்டில் பலத்த ஆதரவு பெருகுவதை கண்ட பிரிட்டிஷ் ஆட்சி இந்திய பத்திரிகைக்கு தடை விதித்தது. அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகளை படித்து மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் பாரதி தேசிய கவியாக அனைவராலும் போற்றப்பட்டார். சுதேசி மித்திரனில் உதவி ஆசிரியராக பணிபுரிந்தார். ஆடுவோமே பல பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்பே தன் சுதந்திர தாகத்தை இந்த பாட்டின் மூலம் வெளிப்படுத்தியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். ஜெய் ஹிந்த். இத்துடன் என் சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.